உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது, விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்யறார். வேற என்ன புதுசா செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாத்தி அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டா வருது. அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு பவுன் 20,000 50,000 திருமண திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சி அது தொடரும். நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் 12,000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் 12,36,000 பேர் கொடுத்தோம். 12,36,000 பேர் கொடுத்தோம். அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இது அதிமுக வரலாறு. ஏழை மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம். அதையும் நிறுத்தின பெருமை சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2,818 மாணவ மாணவிகள் இந்த 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும். அதுதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இருவரும் தலைவருடைய கனவை அதிமுக அரசு நிறைவேற்றியது. இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள், சிறப்பான பாலங்கள், அங்கங்கே கால்வாய் தூர்வாரப்பட்டது. அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.